Taste the Daily. அரசியல் விமர்சகர் அக்னீஸ்வரன் சார், இப்போ இந்த ரேஷன் கார்டு கொடுக்கறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துட போகுது? ஏன்னா ஒரு குடும்பத்துக்கு ஒரு உணவு பாதுகாப்பு அப்படின்றதே இந்த ரேஷன் கார்டு மூலயமா தான் கிடைக்கும். ஒரு அரிசி இருக்கட்டும், ஒரு சீனியா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் இந்த ரேஷன் கார்டுல வாங்கிக்கிறாங்க எளிய முறையில். அந்த கார்டே கொடுக்காம காலம் தாழ்த்துறாங்க அப்படின்னா அவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கு? என்ன பிரச்சனை? 2021க்கு முன்னாடி 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி அமைந்த காலகட்டத்தில் இந்தியாவிலேயே பொது விநியோக திட்டத்தில் சிறப்பாக செயல்பட்ட 2 மாநிலங்கள், ஒன்று தமிழ்நாடு, மற்றொன்று கேரளம். இதில் 2021க்கு ஆட்சிக்கு வந்த திமுக இதுவரைக்கும் நமக்கு எத்தனை பேர் நாம் மக்கள் தொகை இருக்கிறோன்னு இன்னும் கணக்கு எடுக்கலை. மக்கள் தொகை மத்திய அரசு எடுக்கணும், ஆனால் நாம் ஜாதி வாரியான கணக்கெடுப்பு கூட இல்லை. அது ஒரு புறம் இருக்கட்டும். இதில் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தான் தமிழ்நாட்டில் பழைய அன்னைக்கு எடுத்தாங்கல்ல 7,21,00,000 பேர் தான் அன்றைய மக்கள் தொகை. அதை வச்சு தான் இன்ன வரைக்கும் தமிழக அரசு திட்டம் தீட்டிக்கிட்டே இருக்கிறது. 2021 எடுக்கணும், அது கொரோனாவினால அதை எடுக்கலை. ஆனால் இந்த 7,21,00,000 மக்கள் தொகையில் குடும்ப அட்டைகள் எத்தனை இருக்குதுன்னா 2,23,00,000 குடும்ப அட்டைகள் இருக்குது. ஆனால் இது வரைக்கும் நம்முடைய தமிழக அரசு திமுக அரசாங்கம் என்ன பண்ணியிருக்குதுன்னா மொத்தம் 1,15,00,000 பேருக்கு கொடுத்தாங்க. இந்த மொத்தம் இருக்கிற குடும்ப அட்டைகளே 2,23,00,000 பேர். ஒரு குடும்ப அட்டைக்கு ஒரு பெண்கள் தாய்மார்கள் தான் தமிழ்நாட்டில் இருப்பார்களா? அதவே குறைச்சு கொடுக்குறீங்களே. அப்ப இந்த நிலையெல்லாம் இவங்க எந்த வேலைப்பாடும் எடுக்கல, வேலையும் செய்யல. ஆனால நாம நாங்க தாய்மார்களுக்கு நாங்க 2 கோடி ரேஷன் அட்டை இருந்தாலும் தகுதியுள்ள பெண்களுக்கு தானே சொல்றாங்க. நீங்க திருச்சியில தானே கொடுக்கறாங்க. நீங்க திருச்சியில 7 சமூக நீதின்றதுல 7 திட்டங்களை சொன்னீங்களே, அங்க தகுதி உள்ள பெண்களுக்குன்னு சொல்லியிருந்தா நீங்க ஆட்சிக்கே வந்திருக்க முடியாது, திமுக ஆட்சிக்கே வந்திருக்க முடியாது. அப்ப என்னென்ன நீங்க தகுதிய ஆட்சிக்கு வந்தோடனே என்ன சொன்னீங்க? வர்றதுக்கு முன்னாடி அனைவருக்கும், அனைத்து பெண்களுக்கும். வந்ததுக்கு பிறகு என்ன சொன்னீங்க? அரசு ஊழியர்களுக்கு தரமாட்டோம், அதே மாதிரி வருமான வரி கட்டுறவங்களுக்கு தரமாட்டோம், 50 லட்சம் ரூபாய் டேர்ன் ஓவர் பண்ணக்கூடியவங்களுக்கு தரமாட்டோம், கனரக வாகனங்கள் வைத்திருப்பவர்களுக்கு தரமாட்டோம். இது நான் கேட்கிறேன், உண்மையிலே ஏழை பெண்களுக்கு தானே கொடுக்கணும், இதெல்லாம் வச்சிருக்கிறவங்களுக்கு எப்படி கொடுக்க முடியும் அப்படின்றதான கேள்வியா கேட்கறாங்க. அதாவது எதிர்கட்சியா இருக்கும்போது ஒரு பேச்சு, ஆளுங்கட்சி ஆனதுக்கு பிறகு ஒரு பேச்சு பேசுவதில் திமுக வல்லவர்கள் என்பது தெரியும். டாஸ்மார்க்ல கொரோனா காலகட்டத்துல இந்த தகுதிகள் நீங்க சொன்ன மாதிரி வாகனங்கள், அரசு வேலை இதெல்லாம் கூட இருக்கட்டும், இதெல்லாம் இல்லாம இருக்கிற பெண்கள் எல்லாருக்குமே கொடுத்துட்டாங்களா? இல்ல, எல்லாத்துக்குமே கொடுத்துட்டாங்களான்னா அரசாங்கட்ட அந்த இது தரவுகள் இருக்கா? யார் கேட்கிறா? தமிழ்நாட்டு மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்தில் பேசினா மைக் ஆஃப் பண்றீங்களே. கள்ளக்குறிச்சிக்கு இன்ன வரைக்கும் போகலையே. ஏன்? திருவாரூர்ல முன்னாள் உணவுத்துறை அமைச்சர் திரு காமராஜ் அவர்கள், அதே மாதிரி மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் மக்களை, விவசாயிகளை அந்த அந்த நெல் மூட்டையெல்லாம் சவக்கடங்களை போய் அடுக்கி வச்சிருக்கிறாங்க. நெல்லின் ஈரப்பதம் 17% 22% மத்திய அரசுக்கு சொல்றது இப்பதான் தெரிஞ்சிச்சா? ஏன் முன்னாடியே தெரியலையா? 12 வருஷம் கழிச்சு ஜூன் மாசம் 12ஆம் தேதி நாம முறையாக நாம மேட்டூர் அணையை திறந்து விடுறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியாதா? அப்ப சரியான நேரத்துல மழை பெய்து தண்ணீரை திறந்து விட்டா மகசூல் அதிகமாகும் சொல்லி கிராம நிர்வாக அதிகாரிக்கு தெரியாதா? எதுவும் பண்றது இல்ல. இப்ப என்னதான் அவங்களுக்கான பிரச்சனை? இப்ப ஏன் இந்த ரேஷன் கார்டு கொடுக்கறதுல இந்த தாமதம்? பெண்கள், குடும்பங்க எல்லாமே காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆவணங்களை கொடுத்துட்டு ஒரு அரசு அலுவலகத்துக்கு 10 வாட்டி போறாங்க, வராங்க, அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. இவ்வளோ செஞ்சோம், தன்னுடைய வேலைகள்லாம் விட்டு செய்யறாங்க. இவ்வளோ செஞ்சோம், இவங்க இவ்வளோ காலம் தாழ்த்துறாங்க. என்ன காரணம்? நீங்க 4.5 வருஷம் சாதிக்க முடியாதது இந்த 45 நாள்ல சாதிச்சிருவேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல. 10,000 இடங்களில் முகாம்கள் நாங்கள் நடத்துவோம்னு சொன்னீங்கல்ல. இன்னமும் குடும்ப அட்டை வரலன்றாங்களே, என்ன பொருள்? அதுல 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு, வடநாட்டிலிருந்து வந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் எத்தனை பேருக்கு நீங்க குடும்ப அட்டை கொடுப்பீங்க? ஏறத்தாழ 1 கோடிக்கு பேர் மேல இருக்கிறாங்க. அவங்களுக்கு குடும்ப அட்டை கொடுக்க முடியுமா?
அதனால அரசு நிறுத்தி வச்சிருக்கிறதா? அந்த தரவுகள் நம்மகிட்ட இருக்குதா? சரி, வடநாட்டு தொழிலாளர்களுக்கு கொடுக்க வேணாம், உள்நாட்டில் இருக்கக்கூடிய வீடு மாத்தினவங்க அல்லது வேறு விதமாக அரசு ஊழியர்கள் இடமாற்றம் பணியிடம் செஞ்சவங்க அவங்களுக்கெல்லாம் கொடுக்குறீங்களா? இல்லையே. இப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து ஜஸ்ட் அதுல இருந்து கரெக்ஷன் பண்ண வேண்டிய வேலை தான் இருக்கும். இப்போ இடம் மாறினவங்க இருக்கிறாங்கன்னா ரேஷன் கார்டு இருக்கும், அட்ரஸ் மாத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும். பட் புதுசா அப்ளை பண்றவங்களுக்கே வந்து ரேஷன் கார்டு கிடைக்கலன்றதானே குற்றச்சாட்டு. இல்ல, அதுதானே உங்களுடைய பணியே. அதுதானே, அதுக்குத்தானே சிவில் சப்ளை கார்பரேஷன் நீங்க வச்சிருக்கிறீங்க. அதுக்குத்தானே உணவுத்துறை அமைச்சர் மாண்புமிகு சக்கரபாணி அவர்களை நீங்க நியமிச்சிருக்கீங்க. திரு சக்கரபாணி அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு ஏற்றதற்கு பிறகு என்ன சொன்னாரு? கலைஞர் உணவகம் என்ற ஒன்றை கொண்டு வருவாரு. 500 கோடி ரூபாயில கொண்டு வந்தீங்களா? ஆனால் மதுரையில அம்மா உணவகத்தை அடிச்சு நொறுக்குனீங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர் நடவடிக்கை எடுத்தார். இப்ப கலைஞர் உணவகமும் இல்ல, அம்மா உணவகத்திலையும் ஆட்களும் இல்ல, சப்பாத்திக்கு மாவும் இல்ல. ஆனால் அரசாங்கத்திற்கு மட்டும் கடன் அதிகமா இருக்கு. எப்படி? இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இந்த நீங்க சொன்ன மாதிரி 45 நாள்ல 45 பிரச்சனையை தீர்த்துருவோம் அப்படின்னு சொன்னதுனால இந்த அலுவலர்களுக்கெல்லாம் வந்து வேலை பளு அதிகமாயிடுச்சு. பட்டா மாற்றம் செய்யறது, முதியோர் உதவித்தொகை கொடுக்க, இந்த மாதிரியான ஆவணங்களை சரி பார்க்குற வேலைகள் நிறைய ஆயிடுச்சு. அதனால இந்த வேலைகள் தள்ளி போகுதுன்ற மாதிரி காரணம் சொல்றாங்க. அதனால அடுத்த ஆட்சிக்கு வந்து அந்த வேலை செய்ய போறீங்களா? அப்படி சொல்லி மக்களை ஏமாத்த போறீங்களா? உங்களை மக்கள் நம்ப தயாராக இல்லை. உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழே தான் மத்திய அரசு மாநில அரசுக்கு சில பரிந்துரைகளையும் அது மாதிரி பண பரிவர்த்தனைகளையும் மாநில அரசுக்கு சலுகைகளாக கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கக்கூடிய சலுகையில் இந்த 4 வகை ரேஷன் அட்டையில் என்னென்னத்தை கொடுக்கணும் அப்படின்றத மக்கள் அவங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கிடுவாங்க. ஆனால் நீங்கள் ரேஷன் அட்டையே கொடுக்கல, எங்களுக்கு நிறைய வேலைப்பளு நிறைய இருக்குது அப்படின்னா நீங்கள் பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு மட்டும் வேலைப்பளு இல்லையா? அரசாங்கம் அரசியல் செய்வதில் அக்கறை காட்டுகிறதே ஒழிய அத்தியாவசிய பொருட்கள் பால் விலையை 3 முறை ஏற்றிருக்குது இந்த அரசாங்கம். ரேஷன் அட்டைகளை இன்னும் புதிய அட்டைகளை கொடுக்கறதுக்கு இந்த அரசாங்கத்தால முடியல. ஆனா தம்பட்டம் அடித்துக் கொள்ளுகிறார்கள். சிறப்பானது ஒரு ஆட்சி, நாங்கள் 210 நாங்கள் தான் வெற்றி பெறுவோம். இந்த பேச்சுக்கெல்லாம் திமுக குறைச்சிருக்காது. ஆனா மக்களுக்கு தேவையான திட்டங்களை, அடிப்படை கட்டமைப்பு பொருட்கள் இருக்குல்ல, சிமெண்ட், ஜல்லி, கம்பி, என்ன விலை? அம்மா சிமெண்ட் இருந்தது, இருக்குதா? இன்னைக்கு மாநகர பேருந்து நிலையங்கள்ல ஒவ்வொரு நிலையம் 10 ரூபாய்க்கு தண்ணி கொடுத்தாங்களா? ஆல்ரெடி வந்து 1000 ரூபாய் உதவித்தொகை கிடைக்காத பெண்கள் ஒரு வெறுப்புல இருப்பாங்க. இப்போ ரேஷன் கார்டு அப்ளை பண்ணா இந்த 1000 ரூபாய் உதவித்தொகைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஆர்வத்துல ரேஷன் கார்டு அப்ளை பண்ண பெண்கள் இருப்பாங்க, அவங்களுக்கும் கிடைக்காம இருக்காங்க. இப்போ இவங்களுடைய வாக்குகள்லாம் வந்து 2026 தேர்தலில் திமுகவுக்கு எதிராக மாறும் அப்படின்றது அவங்களுக்கு அச்சம் இல்லையா, இல்லை தெரியாதா? நான் கேட்குறேன், இந்த அரசாங்கத்தினுடைய பணத்தை திட்டத்தை கொண்டு போய் கொடுத்து நீங்க ஓட்டு வாங்குறதுக்கு இது என்ன பெரிய புதுசா தாரக மந்திரம்? இதே தான் வந்து பீகார்ல சொன்னாங்க, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு அரசு வேலை அப்படின்னாங்க. முடியுமா? முடிஞ்சிச்சா? இல்லையே. இவங்களை பொறுத்தளவுல அரசாங்க மக்கள் வந்து 2011 முடியாத வாக்குறுதிகள் தான் இவங்க தராங்கன்றீங்களா? ஆமா, 2011 சிறப்பு திட்ட அமலாக்கத்துறை அப்படின்னு சொல்லி ஆளுமைமிக்க தலைவர் மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்தாங்க. ஏன் அந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா, இந்த பொது விநியோக திட்டத்துல நேரடியாக மக்களுக்கு பொங்கல் நேரத்திலேயா தீபாவளியிலேயே அவங்களுக்கு தேவையானது உடனடியாக போய் மக்கள்கிட்ட சென்றடைனால தான் கொண்டு வந்தாங்களே ஒழிய, இன்னைக்கு அந்த சிறப்பு திட்ட அமலாக்கத்துறை முதலமைச்சர்கிட்ட தான் இருக்கணும். முதலமைச்சர்கிட்ட இருந்தது இன்னைக்கு துணை முதலமைச்சர்கிட்ட, விளையாட்டுத்துறை அமைச்சர்கிட்ட போயிருச்சு. ஆனா விளையாட்டுத்துறை அமைச்சர்கிட்ட போனதுக்கு பிறகு எல்லாருக்கும் நீங்க வந்து 1000 ரூபாய் கொடுக்குறீங்களா? இல்லையே. இதெல்லாம் மக்கள் பார்க்காமையே இருப்பாங்க. எல்லாரும் கொதிச்சு போய் இருக்கிறாங்க இந்த ஆட்சியின் மீது. ஆனா இவர்கள் நினைப்பது நம்ம வந்து நல்லாட்சி நடத்துறோம், அடுத்து நம்ம தான் ஜெயிச்சிருவோம்னு நினைக்கிறாங்கல்ல. மக்கள் இவர்களை இந்த 2026க்கு முன்னாடி இவர்கள் தூக்கி எறியப்படுவார்கள். அதனால தான் உள்ளாட்சி தேர்தலை 5 வருஷத்துக்கு மேல 8வது மாசம், 5 வருஷம் முடிஞ்சு 8வது மாசம் நடந்துகிட்டு இருக்கு. ஏன் இவர்கள் நடத்த பயப்படுறாங்க? மக்கள்கிட்ட நல்ல பெறல. எல்லா கவுன்சிலரும் முடிஞ்ச அளவுக்கு வசதியா வாழ கத்துக்கிட்டாங்க. 10 வருஷம் கழிச்சு இவங்க சம்பாதிக்க கத்திருக்கிறார்களே ஒழிய சரி மக்களுக்கான திட்டத்தை இவங்க செய்யலன்றதான் என்னுடைய பார்வை. சரி பேசுவோம். அக்னீஸ்வரன் சார், இப்போ பெண்களுடைய ஆவணங்களை சரி பார்க்கறதுலயே இவ்வளோ காலதாமதம்னா பல்வேறு வழக்குகளுக்கெல்லாம் உச்சநீதிமன்றத்துக்கு போய் வாதாடுறாங்க, உடனடியாக முடிக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இந்தியாவிலேயே இந்த இளம் பெண்கள் போஸ்கோ ஆக்டில் குழந்தைகள், சிறார்கள்
அந்த இதுல வந்து நிறைய குற்ற வழக்குல வந்து இந்தியாவிலே முன்னணியா இருக்கக்கூடியது தீர்ப்புகளை பெற்றது உத்தரப்பிரதேசம், 2வது நாம இருக்கிறோம். ஆனா இன்னும் சில வழக்குகளை பதிவு செய்வதே இல்லை. ஆனா இங்க இன்றைய தலைப்பை பொறுத்தவரை அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ஜவஹர் அலி அவர்கள் சொன்னதை போல இந்த 4.5 வருஷத்துல எந்த விதமான முன்னேற்றமும் இல்லையா? அப்போ ஒரு இடத்துல வந்து ஸ்டாக்னன்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு தடுப்பு நிலை தான் இந்த அரசாங்கத்தின் பணியா இருக்குமே. ஆனால் அப்போ குடும்ப அட்டைனா குடும்பத்துக்குரிய அட்டையவே இந்த அரசாங்கம் கொடுக்கவில்லை அப்படின்னா அப்புறம் நீங்க யாருக்காகத்தான் உழைக்கிறீங்க? வெளிநாட்டு முதலாளிகளுக்கா? சாம்சங் நிறுவனத்துக்கா? அப்போ இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. 5 ஆண்டுகள்ல 5 முறை வெளிநாட்டுக்கு சென்றிருக்கிறது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். ஆனா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 2013 வெளிநாட்டில் இருப்பவர்களை நம்மளுடைய நந்தம்பாக்கத்துல வர சொல்லி அன்றைய தொழில்துறை அமைச்சராக இருந்த நயினா நாகேந்திரன் வைத்து உலக முதலீட்டாளர்கள் சென்னைக்கு வந்தார்கள். ஆனால் இவர்கள் வெளிநாட்டுக்கு செல்லுகிறார்கள். அப்படி பார்க்கிற போது எல்லாமே வந்து பரந்தூர் விமான நிலையம் கரெக்ட். அது என்னாச்சு? மச்சேந்திரநாதன் குழு அந்த அறிக்கை சொல்லிட்டீங்களா மக்கள்கிட்ட? மழைநீர் சேகரிக்கா போட்டீங்களே திருப்புகழ் குழு போட்டுட்டீங்களா? ஏறத்தாழ 50க்கு மேற்பட்ட குழுக்கள் இருக்குது. எந்த குழுவும் செயல்படுறது மாதிரி தெரியல. அது மாதிரி இந்த ரேஷன் அட்டைக்கு ஒரு குழு போடுவாங்க இப்போ. இல்ல இதுக்கு குழு போட்டு ஆராய வேண்டிய அவசியமே கிடையாது. அப்ப ஏன் 19 லட்சம் பேரை நீங்க நிலுவையில வச்சிருக்கீங்க? என்ன காரணம்? ஏன் அந்த தடுப்பு? ஒரு அரசாங்கமே தடுத்து நிறுத்தலாமா குடும்ப அட்டைகளை? 19 லட்சம்னா நீங்க நினைப்பீங்க ஒரு அட்டை 2 அட்டை இல்ல, 19 லட்சம் அட்டைனா அப்ப ஒரு குடும்ப அட்டையில குறைஞ்சது 4 பேர் வச்சுக்கோங்க. அப்ப எத்தனை லட்சம் பேருக்கு அது முறையாக விநியோகம் செய்யாமல் தடுத்து நிற்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை மக்கள் வீட்டுக்கு அனுப்ப வேணாமா? அதுக்கு தான் இந்த சட்டமன்ற தேர்தல்ல இந்த ஆட்சியை நிச்சயம் வீட்டுக்கு அனுப்புவார்கள். எதையும் செயல்படாத ஆட்சி, 7.5 நடைமுறைப்படுத்திய ஆட்சி அதிமுக ஆட்சி, அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நடைமுறைப்படுத்திய ஆட்சி, ரேஷன் கார்டே கொடுக்காத ஆட்சி திமுக திராவிட மாடல் ஆட்சி.